நீங்க 2 பேரும் இங்க சாவகாசமா காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அங்க வீட்ல என்ன நடக்குது தெரியுமா உங்களுக்கு? என்ன நடக்குது? நீங்க இங்க வந்துட்டீங்க. ஸ்கூல்ல இருந்து வர நிஷாவை பாத்துக்க ஆள் இல்லாம ஸ்கூல்ல இருக்கிற கிரஷ்ல அத்தான் நிஷாவை சேர்த்து விட்டுருக்காரு. பாவம் அவ அங்க இருக்க பிடிக்காம அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி மூச்சு திணறி ஃபிட்ஸ் மாதிரி வந்துடுச்சு. அத்தான் அவளை ஹாஸ்பிடலுக்கு கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து தன்னந்தனியா சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அத்தானுக்கு யதார்த்தமா போன் பண்ண இவ்வளவு சொல்றாரு தெரியுமா உங்களுக்கு? பொண்ணு வளர்க்கறதுன்னா சும்மாவா? அவளை வளர்க்கறதுக்கு அம்மாவும் நானும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். அப்ப நாங்க பட்ட கஷ்டம் என்னன்னு அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கோம்ல. இங்க பாருங்க மாப்பிள்ள, எனக்கும் வயசாயிடுச்சு. உன் குழந்தைய பாத்துக்கவாவது ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோன்னு கேக்குறேன், கேட்கவே மாட்டேங்கிறானே. ஜோதி ஜோதின்னு செத்து போனவளே நினைச்சு உருகிக்கிட்டு இருக்கான். நானே அவளை பாத்துக்கணும்னா முடியுமா? இப்பவாவது என் கஷ்டத்தை உணர்ந்து ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோம். என்னத்த இன்னைக்கு அவர் படுற கஷ்டத்தை சொன்னா அவர் கல்யாணம் பண்ணி வைஃப்னு ஒருத்தி வந்து அதுக்கப்புறம் குழந்தைய பாத்துக்க முடியுமா? இங்க வந்து 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டீங்களா? கிளம்ப வேண்டியது தானே? போய் குழந்தைய பாருங்க அத்த. என்னங்க நீங்க எங்க அம்மா துரத்துறதுலே குறியா இருக்கீங்க? அதான் அண்ணன் நிஷாவை ஹாஸ்பிடல்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டாருல, இனிமே அம்மா போய் என்ன பண்ண போறாங்க? என்ன பேசுற நீ? அவரால குழந்தை பக்கத்திலே இருக்க முடியுமா? ஸ்கூலுக்கு லீவ் போடலாம், அவரும் கூடவே லீவ் போட்டு இருக்க முடியுமா? நிஷா அழுதுகிட்டே இருக்கான்னு பவித்ரா வந்து நைட்டு பூரா பக்கத்திலே இருந்து பாத்துக்கிட்டு காலையில தான் வீட்டுக்கு போயிருக்காங்க தெரியுமா? என்னது என்னது? பவித்ரா நைட்டு பூரா வீட்ல இருந்தாளா? ஒரு ஆம்பளை தனியா இருக்கிற வீட்ல, அதுவும் அவ எப்படி? ராத்திரி பூரா கூடவே இருந்தாளா? நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? இன்னைக்கு காலையில பவித்ராவை பொண்ணு பார்க்க வராங்களா, அத கூட பொருட்படுத்தாம குழந்தைக்காக அவங்க நைட் பூரா தங்கி இருக்காங்க. அத பெருசா நினைக்காம வாய் கூசாம நீ பாட்டு தப்பா பேசுற. ஆமா, நிஷாவுக்கு உடம்புக்கு முடியலங்கிற விஷயம் பவித்ராக்கு எப்படி தெரியும்? அவ எப்படி வீட்டுக்கு வந்தா? ஆமா, அவளுக்கு எப்படி தெரியும்? குழந்தைக்கு ஒண்ணுன்னா அவளுக்கு போன் பண்ணி வர சொல்ல முடியுதுல்ல. இங்க பாட்டி நான் இருக்கேன், அத்தை இவ இருக்கா, எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? இதெல்லாம் ஒண்ணும் சரிப்படல. அத்த, பாட்டின்னு நீங்க ஒருத்தங்க இருக்கீங்கல்ல, குழந்தைக்காக அப்படி என்ன பண்ணிட்டீங்க? நீங்க வீட்டுல இருந்திருந்தா குழந்தைய கிரஷ்ல விட வேண்டிய அவசியம் வந்திருக்காது தெரியுமா உங்களுக்கு? அம்மா, இவர் பாட்டுக்கு எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நீ இன்னும் 2 நாள் இங்கே இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் யார் யாரோ வீட்டுக்குள்ள குடி வந்துருவாங்க. நீ முதல்ல இப்பவே கிளம்புமா, கிளம்பு. அதான் சரி, நான் வரட்டுமா? மாப்பிள்ள நான் வரேன். வராதீங்க, பேத்திய பாத்துக்கிட்டு அங்கே இருங்க. அம்மா, அவர் அப்படிதான், நீ போமா. அந்த வீட்டுக்கு போனோட என்ன நிலவரம் ஏது நிலவரம்னு எனக்கு ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துட்டே இருமா. கண்டிப்பா கொடுக்குறேன், வரட்டா? சரிம்மா. ஏங்க இப்படி இருக்கீங்க? குழந்தைக்கு முடியலன்னு உடனே அவங்க போல, ஆனா பவித்ரா வீட்டுல இருந்தானே உடனே ஓடுறாங்க. என்ன ஜென்மமோ. உங்களுக்கு எங்க அம்மாவை குறை சொல்லல தூக்கமே வராதா? உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்ன எதுவும் கேட்காத, இந்தா
இந்த பால் குடி போ. அப்பா, என்ன பவி நீ இப்படி பண்ணிட்ட? உனக்காக காத்திருந்து காத்திருந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எல்லாரும் கிளம்பி போனாங்க. நீ இப்படி பண்ணுவன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பவி. அப்பா, என்னம்மா நடந்ததுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல போறியா? ஒவ்வொரு தடவையும் இது போல 1000 காரணங்கள் சொல்லிக்கிட்டு தானமா இருக்க. மனிதாபிமானம், ஜோதியோட குழந்தை, அவனுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன், அம்மா இல்லாத குழந்தைய பார்க்க மனசு பொறுக்கல. இது போல இன்னைக்கு நீ 1000 காரணங்கள் சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாதுமா. அம்மாடி, ராத்திரி எல்லாம் ஒரு பொட்டு தூக்கம் கிடையாதுமா. அதுவும் உனக்கு எத்தனை தடவை போன் பண்ண தெரியுமா? காலையில கூட உனக்கு போன் பண்ண, நீ எடுக்கவே இல்லையம்மா. அதுவும் உனக்கு எத்தனை தடவை போன் பண்ண தெரியுமா? காலையில கூட உனக்கு போன் பண்ண, நீ எடுக்கவே இல்லையம்மா. அப்பா, குழந்தை முழிச்சுக்குவான்னு சைலண்ட் மோட்ல போட்டிருந்தேன்ப்பா. போன இடத்துல பெரிய கலவரம்னு சொல்லி பாண்டியன் நைட்டெல்லாம் வராம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தாரு. நானும் அசதியில அங்கேயே தூங்கிட்டேன்ப்பா. அவர் வந்து விடுறேன்னு தான் சொன்னாரு. நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டேன். அம்மாடி, நீ என்ன வேணாலும் காரணம் சொல்லு, நீ சொல்றது எதையும் என்னால ஏத்துக்க முடியாதுமா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி அப்பட பொய் சொல்ல வச்சிட்டியம்மா. இதோ வந்துருவா அதோ வந்துருவான்னு நான் நெருப்பு மேல நின்னுகிட்டு இருந்தேம்மா. அவங்கள வீட்டுக்குள்ள உட்கார வச்சுட்டு வாசலுக்கும் ஹாலுக்கும் அல அலன்னு லோலோன்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்தேம்மா. உங்க அண்ணனை வேற பாண்டிய வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன். தோழி குழந்தைக்காக இறக்கப்படுறவ இந்த பெத்த அப்படின்னு நினைச்சு பார்க்க வேண்டாமா? வீட்டை மதிக்காம ஊருக்காக மனிதாபிமானம் பார்க்கறதுல என்னம்மா அர்த்தம் இருக்கு சொல்லு பார்க்கலாம். அம்மாடி, நீ உத்தமிதான். உன்னை தப்பா பேசுறவங்க நாக்கெல்லாம் அழுகிதான் போகும். ஆனா வந்தவங்களுக்கு உன்னை பத்தி என்னமா தெரியும்? நீ வர லேட் ஆகுங்கிறதுனால உண்மையை கொஞ்சம் லேசா மாத்தி சொன்ன. உண்மை என்னவோ அதை தெரிஞ்சுக்கிட்டு பொண்ணுக்காக பொய் சொல்றீங்களேன்னு என் முகத்துல காரி துப்பிட்டு போயிட்டாங்கம்மா. நல்ல குடும்பம், நல்ல பொண்ணுன்னு குத்தலா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்கம்மா. அம்மாடி, இந்த அப்பனுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டம்மா. நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டேன்.
அவங்களாம் எங்கேப்பா? போடா. என்னங்க வாங்க. உனக்காக நான் குரல் கொடுக்கிறேன். நீ நல்லா வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக தானமா என் உசுரை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாதான்னு துடிச்சுக்கிட்டு இருக்கம்மா. அத புரிஞ்சுக்கிட்டு நீ ஒத்துழைப்பு கொடுக்கணுமா இல்லையா? அப்பாவுக்காக நீ தள்ளி போட்டு தடங்கல் பண்ணிக்கிட்டே இருந்தா நாம செத்தாதான் நம்ம பொண்ணு கல்யாணம் நடக்கும்னு நான் செத்துட்டாலும் பரவாயில்லன்னு தோணுதுமா. அப்பா, அம்மாடி, உன் கல்யாணத்தை கண்குளிர பார்க்கணும், பேர குழந்தைகளோட கொஞ்சணும், இப்படி எல்லாம் ஆசை எனக்கு இருக்காதம்மா. சொல்லு. அப்படி ஒரு குடுப்பினைய நீ எனக்கு கொடுக்கவே மாட்டியாம்மா? காலம் பூராம இப்படி நொந்து நொந்து நான் சாக வேண்டித்தானாமா? வந்த வரலாம் தட்டி போனதுக்கு நீ மட்டும்தானா காரணம்? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்காங்களே. என்னங்க மாமாவ என்ன குத்தம் சொல்ல வேணாம்னு சொல்லுங்க. உன்னை குத்தம் சொல்லாம வேற யார சொல்ற? பவித்ரா வர லேட் ஆகுதுன்னு வந்தவங்க கிட்ட ஏதேதோ சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அவங்க கிட்ட எல்லா உண்மையும் உடைச்சு போட்டு அவங்களுக்கு சந்தேகத்தை கிளப்பி விட்டுட்டியம்மா. நீ அதை செய்யலன்னு சொல்லு பார்க்கலாம். சொல்லு. மாமா என்ன மாமா இப்படி பேசுறீங்க? கிச்சனுக்குள்ள வந்து அந்த அம்மா என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டாங்க. ஏன் வாயில இருந்து வார்த்தைய புடுங்குனாங்க. எந்த அம்மாவும் தான் பையனுக்கு சாதாரணமா பொண்ணு பாத்துடுவாங்களா? அதே மாதிரிதான் அவங்க என்கிட்ட வந்து கேள்வி கேட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஓரளவுக்கு தானே நான் சமாளிக்க முடியும். தனக்காக இல்லனா கூட வீட்ல அப்பா துடிச்சிட்டு இருப்பாரு. ராத்திரி பூரா ஒருத்தவங்க வீட்ல தங்குனா 4 பேர் தப்பா பேசுவாங்களே அப்படின்னு நம்ம வீட்டு பொண்ணுக்குள்ள அக்கறை இருக்கணும். ஏங்க நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க பொண்ணு மாதிரி நான் ஒருத்தருக்கு உதவி பண்றேன்னு நைட்டு பூராவும் தங்கிட்டு வந்தா நீங்க அதை ஏத்துக்குவீங்களா? மாட்டீங்கல்ல? நைட்டு போயிட்டு காலையில வராளே, அக்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? உங்க பொண்ணு பண்ண தப்புக்கு என்ன குத்தம் சொல்றீங்க? உங்க பிரச்சனையில தேவையில்லாம என்ன இழுக்காதீங்க. கேட்டியாமா? கேட்டியா? இவங்கெல்லாம் பேசுற அளவுக்கு நடந்துகிட்டியேம்மா. அம்மா, நாம மனசளவுல சுத்தமானவங்களா இருக்கலாம். அப்படி இருந்தாலும் நாம சுத்தமானவங்க தான் வெளி உலகத்துக்கு நிரூபிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். எனக்கு யார பத்தியும் கவலை இல்ல, நான் இப்படித்தான் இருப்பேன்னு சொன்னேன்னா இந்த ஊரும் உலகமும் சேத்தவாரி இறைக்கத்தாமா செய்யும். அதுக்கப்புறம் ஒரு நிம்மதியான வாழ்க்கை அமைய வாய்ப்பே இருக்காதுமா. குழந்தைக்காக ராத்திரி பூரா ஒருத்தர் வீட்டுல இருந்துட்டு வந்துட்டேன். இது ஒண்ணு போதுமேம்மா. நீ வாழக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இத பார், நான் யாரையும் தாக்கி பேசல. என் பொண்ணுக்கு உண்மையை புரிய வைக்க பேசிக்கிட்டு இருக்கேம்மா. இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு ஊதி ஊதி விஷயத்தை பெருசாக்கிடுவாங்களேம்மா. அதுக்கப்புறம் நிரந்தரமா உன் கழுத்துல தாலி ஏறாம போயிடுமேம்மா. அதுக்கான வழியை நீயே தேடிக்கிறியம்மா. உன் அப்பன் சம்பாதிக்கும் போது 4 காசு சேர்த்து வைக்காத வந்தாம்மா. பொண்ணு சம்பாத்தியத்தை நம்பி வாழற கையால் ஆகாதவன்.
மகளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு என்னால ஆசை மட்டும் தானமா பட முடியும். இனிமே நானே அந்த ஆசைய கைவிட்டுருவோம் போல இருக்குமா. இதெல்லாம் என் தலையெழுத்துமா. காலம் பூராவும் இப்படி புலம்பியே சாக வேண்டியதான் போல இருக்குமா. தலையெழுத்து போல ஆகட்டும். அதுக்கு மேல என்னவோ கடவுள் விட்ட வழி. அவரை மட்டும் குத்த சொல்லி என்னமா பிரயோஜனம்? நம்ம தலையெழுத்த நாம தானமா எழுதிக்கிறோம். செல்ஃபோன் பாண்டியன் வீட்டிலே விட்டுட்டு வந்துட்ட போல இருக்கு. அவர் கொடுக்க சொன்னார். இந்தா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நான் போய் பார்க்குறேன். டேய், காலையில வீட்ல இருந்து நான் தான் காரை டிரைவ் பண்ணிட்டு வந்தேன். நீ நடுவுல பெட்ரோல் ஃபில் பண்றேன்னு சொன்ன. அவ்வளவுதான். ஆனா நான் கார் எடுத்துட்டு போகும்போது பிரேக் இல்ல. நல்ல கண்டிஷன்ல இருந்த கார் எப்படி பிரேக் பிடிக்காம போகும்? ஏதோ சம்திங் ராங். நடுவுல ஏதோ நடந்திருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். நேத்து நான் ஆபீஸ்க்கு வந்ததுல இருந்து போன வரைக்கும் ரெக்கார்டான சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும். சரிப்பா, அதை காப்பி பண்ணி எடுத்துட்டு வர சொல்கிறேன். ஆமா, பவித்ரா ஏன் இன்னும் வரல? அட போப்பா, நான் எத்தனை தடவை உங்ககிட்ட தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். கேட்டியா நீ? என்னடா சொல்ற? காதலை மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சுக்க கூடாதுப்பா, திறந்து சொல்லணும். அதெல்லாம் லேட் பண்ணவே கூடாது. இப்போ என்னாச்சு பாத்தியா? என்னாச்சு? ஆசைப்பட்டவன் நீ காத்துட்டு இருக்க. இன்னைக்கு வந்தவன் அவளை கூட்டு போறான். ஏய், புரியுற மாதிரி சொல்டா. இன்னைக்கு பவித்ராவை பொண்ணு பார்க்க வராங்க.